வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 30 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்தி: நேற்றைக்கு சென்னை மாநகரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை 5 சென்டிமீட்டர் வரைக்கும் போயிருந்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலையும் மழை நீடித்தது. இன்று நேற்றை விட சற்று கூடுதல் பரப்பிலையும் நாளை 31ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் மழை இருக்கும். ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை முதல் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். தமிழ்நாட்டின் வெப்பசலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன மழை பொழிவும் காற்று சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக மழை பொழிவும் வரக்கூடிய 10ஆம் தேதி வரை தொடரும். ஆக வளிமண்டல சுழற்சி அமைய போகிறது. கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது. அதனோட தாக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும். தமிழ்நாட்டிலும் அந்த நீராவியை நீராக மாற்றுவதற்கு ஏற்ற வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு மழை பொழிவை கொடுக்க போகிறது. தற்பொழுது ஒடிசா மேற்கு வங்கம் கடந்த அந்த தீவிர தாழ்வு மண்டலம், அதாவது டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், தற்பொழுது அது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு. மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பகுதியெல்லாம் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டே நகர்கிறது. நேற்றைக்கு கூட வட மாநிலங்கள் முழுவதுமே மழை, அதிகபட்சமா மழை 30 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு பல இடங்கள்ல. அதை விட கூடுதல் மழை பொழிவு காத்திருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல குஜராத் நெருங்கியதும் மீண்டும் மழை வெள்ளம் காத்திருக்கு குஜராத்துக்கெல்லாம். மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி, சூரத் உள்ளிட்ட குஜராத் பகுதி, ஒட்டுமொத்த குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் மழை பொழிவு காத்திருக்கு. 1ஆம் தேதி இது பாகிஸ்தான் பகுதியை நோக்கி விலகும். அதுவரை வட இந்தியாவில் மழை பொழிவு தீவிரமாக இருக்கும். தென்னிந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில், கேரளாவில், கர்நாடகாவில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். உச்சபட்ச மழை, பரவலான மழை பொழிவு என்பது ஆகஸ்ட் 1 முதல், நம்ம அதுதான் திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கோம். ஆகஸ்ட் 1 முதல், இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மழை பெய்ய போதுங்கிறதே தெரியாது. ஆனா விவசாயம் பண்றாங்க. மழையை காணோம்னு எல்லினோ அறிக்கையை கேட்டு கேட்டு குழம்பி புழுங்கி மாசத்துக்கு ஒரு திருப்பம் வேதனையை நம்மள்ட்ட தெரிவிக்கிறார். நம்பிக்கை ஊட்டும் ஆய்வறிக்கை போட்டுட்டே தான் இருக்கும். அதை பார்க்க மாட்டீங்க. என்ன தண்ணியை காணும், வறட்சியை காணும், குளத்துல ஏரியை காணும், தண்ணியை காணும், இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக பொழியும் நிகழ்வுகள் வடக்கு வங்கக்கடல் மற்றும் ஆந்திர பிரதேச, ஒடிசா பகுதி கடற்பகுதிகளுக்கும், அதனால் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலும் தீவிரமடையும். தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 15 தேதி வரைக்கும் 2.5 மாதம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஆகஸ்ட் 16க்கு மேல் அக்டோபர் 16 வரை 60 நாள் வலுத்த தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் கொடுக்க வேண்டிய மழையெல்லாம் சேர்த்து கொடுக்கும். இன்றைக்கு சொல்லல, நேற்றைக்கு சொல்லல, பருவமழையோட அறிக்கையே நம்ம ஆகஸ்ட் மாதம் தான் பொழியும்னு திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இப்பதான் வர்றாங்க. இப்பதான் வானிலை இப்ப வரைக்கும் 2-3 நாளா என்ன நடந்துகிட்டு இருக்கு? மழை வரப்போகுது, கொட்ட போகுது, இப்படியே செய்திகள் வர தொடங்கி இருக்கு. ஆக அந்த செய்திகள் உண்மையாக போகிறது. ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரைக்கும், குறிப்பா 1 முதல் 8 வரைக்கும் வலுத்த மழையும், தென்மேற்கு பருவமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழையும், கணவாய் பகுதிகளில் சாரல் மழையும், தமிழ்நாட்டில் வெப்ப சலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழையும் கொடுக்க போகுது. இதுல குறிப்பாக 8ஆம் தேதி வரை பலத்த மழை இருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். 12லிருந்து 15 தேதி வரைக்கும் மேலும் குறைந்திருந்தாலும் தென் சீன கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய டால்பின் புயல் அது வரக்கூடிய நாட்களிலே சீனாவை கடந்து, அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் 1-2 தேதிகள்ல சீனாவை கடந்து, சீனாவிலிருந்து வழக்கமாக அப்படியே தென்கொரியா, வடகொரியா, சீனாவின் உள்பகுதியை நோக்கி பயணிக்கும். ஆனால் வரக்கூடிய ஆகஸ்ட் 1லிருந்து நிகழ்வுகள் எப்படி பயணிக்க போகிறது என்று பாருங்கள். சீனாவை கடந்தாலும், அது தாய்வானை கடந்தாலும், சீனாவின் கடலோரம் வழியாகவோ அல்லது சீனா வழியாகவோ வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்தது முதல் இப்பொழுது வடக்கு வங்க கடற்பகுதிகளுக்கு, ஒடிசாவிற்கு வரப்போகிறது. அது ஆகஸ்ட் 16லிருந்து வலுவான மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். வங்கக்கடலிலே அந்தமான் அருகே காற்று சுழற்சியும் உருவாகி அதற்கு இணையாக ஆந்திர பிரதேச கரையோரம் வந்து அமையும். ஆக கண்டிப்பாக நீண்டகால அறிக்கையின்படி
ஆகஸ்டில் இருந்து நல்ல மழை கிடைக்கும். ஆகஸ்ட் 16 இருந்து மாத இறுதி 15 நாள் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு இருக்கு. செப்டம்பர் அதை விட அதிகம். நேரடியாக தென்சீன கடற்பகுதியில் இருந்து வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து, மியான்மர் வழியாக ஆந்திர பிரதேச கரைக்கு செப்டம்பரில் வரும். செப்டம்பரின் இறுதி பகுதி மத்திய ஆந்திர பிரதேசம், அக்டோபர் 15 தேதி தெற்கு ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திர பிரதேச பகுதிக்கு அக்டோபர் 15 தேதிகளில் வரும். ஆக படிப்படியாக மழை, தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சி, வெப்பசலன மழை அதிகரிக்கும். கண்டிப்பாக அணைகளை நிரப்பும். பொறுத்திருந்து வாருங்கள். இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. நாளையே கொஞ்சம் உணர்வீர்கள். 1ஆம் தேதியிலிருந்து மேலும் உணர்வீர்கள். 8ஆம் தேதி வரை ஓரளவு நம்பிக்கை கொடுக்கும் அடையும். 15ஆம் தேதியிலிருந்து அணைகளை நிரப்பும் என்ற நம்பிக்கை கொடுக்கும் அடையும். மாத இறுதி நாட்களிலே கர்நாடக அணைகளும் மலை அணைகளும் நிரம்பி உள்ளணைகளுக்கு நீர்வரத்தை, அதாவது பவானி சாகர் மற்றும் மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் ஆகஸ்ட் இறுதி அமையும். செப்டம்பரில் வேகமாக நிரப்பும். செப்டம்பர் இறுதி உபரி நீர் திறக்கும் வகையில் அமையும். அக்டோபர் அதிகமாகவே இருக்கும். சுருக்கமாக சொல்கிறேன், கேரளா, கர்நாடகாவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவே இருக்கிறது. ஆந்திர பிரதேசம், ஒடிசா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா பகுதிகளுக்கும் கோவாவிற்கும் அச்சுறுத்தும் மழை இருக்கிறது. தென்சீன கடல் நிகழ்வு அது சீனாவில், தைனாவில் கடந்தாலும், தைவானில் கடந்தாலும் இறுதியில் செயலிழந்து வங்கக்கடலில் தீவிரமடையும் என்பதில் மாற்றமில்லை. பொறுத்திருந்து வாருங்கள். தயவு செய்து எல்னினோ, அதனால் ஏற்படும் வறட்சி என்று மனதை போட்டு குழப்பி வேதனைப்படாதீர். அதனால கைபேசியில அறிக்கையை பார்க்காமல் எனக்கு அடைக்காதீர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அறிக்கையை பார்த்தாலே புரியும். எல்லா அறிக்கையிலையும் ஒரே தகவல் தான் சொல்லி இருக்கிறோம். நாளை புரியும். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெப்பசலன மழை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பொழியும் பொழுது 1ஆம் தேதி பொழியும். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை பொழியும் பொழுது இதுல குறிப்பாக, அதாவது இடுக்கி அணைக்கட்டு பகுதி, மூணாறு பகுதி, பத்தனந்திட்டா உள்ளிட்ட சபரிமலை பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது. குற்றால அருவியில ஆகஸ்ட் முதல் வாரத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில் மழை பொழிவு இருக்கும். அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரிக்கும். அது வயநாடு பகுதிகளிலே நிலச்சரிவை அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே மழை இருக்கும். வரக்கூடிய 8ஆம் தேதி வரை 1லிருந்து 8 வரை 7 நாள் பெய்யக்கூடிய மழை கபினி அணைக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுத்து ஆகஸ்ட் 8, 10 தேதிகளில் கபினியை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து வாருங்கள், உண்மை புரிய வரும். ஆனால் நிரப்பியதும் மழைப்பொழிவு ஒரு 4-5 நாட்களுக்கு நின்றுவிடும் என்று, ஆகஸ்ட் மத்தியில் ஒரு 5 நாள் இடைவெளி இருக்கும் என்று அதையும் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறோம். அதுபடி நடக்க இருக்கிறது. அந்த நாளில் தான் அந்த வரப்போகிறது அந்த டால்பின் புயல். அந்த டால்பின் புயல் தான் கரையை கடந்து இறுதியில செயலிழந்து ஆகஸ்ட் 10-12 தேதிகள் அந்த டால்பின் புயல், அதாவது எவ்வளவு நாள் வாழும் பாருங்க. 15 நாள் பசிபிக் பெருங்கடல்ல வாழப்போகுது. 15 நாள் வாழ்ந்து இறுதியில சீனாவை கடந்து செயலிழந்து ஆகஸ்ட் 15 தேதி வாக்கில் அது வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு இந்திய மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். அதற்கு பிறகு நேரடியாக ஹாங்காங் வழியாக, நேரடியாக தாய்லாந்து வழியாக வர தொடங்கும். ஆக ஆகஸ்ட் 15க்கு பிறகு செப்டம்பர், அக்டோபர்லாம் மிகச்சிறப்பாக இருக்கு. நாளையிலிருந்து அது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் மழைப்பொழிவாகவும், ஆகஸ்ட் 1லிருந்து தென்மேற்கு பருவமழையும் பொழியும் என்ற நம்பிக்கை கொடுக்கும் மழைப்பொழிவாகவும் அமையும். அதை வைத்தாவது எல்னினோ, வறட்சி என்கின்ற வார்த்தையை மனதில் போட்டு குழப்பாமல் தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருகிறது வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கை. உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி என்பதை அறிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.